ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய விதமான ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வயிற்று வலியும் ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் வந்து என்ன மாதிரியான வயிற்றில் வந்து என்னென்ன மாதிரியான வலிகள்லாம் தெரியும், அப்புறம் வந்து பேக் பெயின் வந்து இருக்குமா இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட டாபிக் இன்றைக்கி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நிறைய விதமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர்லியராக தெரியக்கூடிய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த 2 இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸுமே நமக்கு வந்து ஏர்லியராக தெரியக்கூடியது தான். அதில் ஒன்று வந்து ரொம்பவும் மஸ்டான சிம்டம்ஸ், அது வந்து வயிற்றில் தெரியக்கூடிய அந்த மாற்றங்கள் தான். ஸோ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு எந்த சிம்டம்ஸ் இந்த 2ல் இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து வயிற்றில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல முதல்ல வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி வயிற்றுலையோ இல்லை வயிறோட வலது புறமாகவோ இல்லை இடது புறமாக ஏதாவது ஒரு சைடு தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு மேபி எக்கு வந்து ரைட் சைடு ரிலீஸ் ஆகி அங்கே பேபி வந்து க்ரோத் ஆக தொடங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு தெரியும். இது லெஃப்ட் சைடு அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு தெரியும். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அடி வயிற்றில் கூட அது வந்து எதில் நடக்குதுன்னே நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அடி வயிற்றில் கூட நம்மளால் இதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து அதை வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அது வந்து ஒரு பெயினாக இருக்காது. ஆனால் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து சுருக்குன்னு உங்களுக்கு வந்து இப்போ கையை வச்சு நீங்கள் டச் பண்ணும்போதோ உங்களுக்கு வலிக்காது. ஆனால் வந்து மேபி எதையாச்சும் எடுத்து குத்தும்போது லைட்டாக வலிக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக அவங்கள குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து துடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த குறுகுறுப்பு, இந்த கிச்சு கிச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனால் வந்து தெரிகிற பக்கம், நம்ம ஃபீல் பண்ணுற பக்கம் வந்து ஒன்றில் வந்து ரைட் சைடாக இருக்கும், இல்லை லெஃப்ட் சைடாக இருக்கும், இல்லைனா அடிவயிற்று பக்கமாக இருக்கும். ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒரு சைடில் வந்து நீங்கள் வந்து இந்த வலியை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து பெயினாக இருக்காது, அதுவும் ரொம்ப நேரமாக இருக்காது. உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஓவலேஷன் முடிஞ்சு 1 வீக் அப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் முன்னாடியே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண தொடங்குவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ பேக் பெயின் வந்து இருக்குமான்னு கேட்டால், பேக் பெயின் வந்து இந்த அடிவயிற்று வலி நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். அதனால நான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ்னு சொன்னேன். ஸோ பேக் பெயினை கேட்டிங்கன்னா, பேக் பெயின் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வராது. ஏர்லியராக வந்து பேக் பெயின் வராது. நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி நம்ம வந்து நம்மளுக்கு மந்த்து போக போக நம்மளோட வயிறு வந்து பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வயிறோட வெயிட் தாங்காமல் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து படுக்க முடியாது, இருக்க முடியாது. ஸோ ஆஃப்டர் நம்மளோட அந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக் பெயின் எல்லாம் தெரியும். என்னம்மா? ஸோ உங்களுக்கு வந்து பிஃபோர் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இது ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்காது. ஸோ வந்து ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கிறத வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு வந்து எந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. ரைட் சைடு வந்து குத்துற மாதிரியும் துடிக்கிற மாதிரியும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். எனக்கு பீரியட்ஸுக்கு ஒரு 4 டேஸ் முன்னாடியிலேருந்து இந்த சிம்டம்ஸ் வந்து நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த 2ல் வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சு நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி வீடியோ போடணுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.